இயற்கை அன்னை தாயே, பிரபஞ்ச தேவதைகளே, மும்மூர்த்திகளே, தாயே. அம்மா நீ அவதரித்தால் அகிலம் எல்லாம் இன்பமய. காலை வணக்கம்ங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வெள்ளி தான், வரலட்சுமி நோன்பு. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 3:50க்கெலாம் எழுந்திரிச்சு அம்மனுக்கு வந்து நம்ம பெருசாக படைக்கிறது கிடையாது. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கலசம்லாம் வச்சு அருமையாக வந்து வழிபாடெல்லாம் பண்ணியிருந்தேன். அது என்ன காரணமோ தெரியல, ஒரு 2 வருஷம் தரப்பட்டது. இந்த வருஷம் வந்து மாமனார் தவறுனால பண்ணக்கூடாது. இருந்தாலும் அம்மனை வந்து உள்ளே வந்து தீபாராதனையெல்லாம் ஏற்றிட்டு கொஞ்சம் பிரசாதம் வச்சு வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் பால் பாயாசம், மகாலட்சுமி அன்னை தாயாருக்கு விருப்பமான பால் பாயாசம் வந்து பண்ணியாச்சு. கடலை வெந்துருச்சு. வடை வெங்காயம்லாம் போடாமல் வெறும் மிளகு மட்டும் போட்டு மெதுவடை செஞ்சுட்டு அம்மனாண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லஞ்ச் பாக்ஸ்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபுல்லாக வரலட்சுமி நோம்பு ஸ்பெஷல் தாங்க. வாங்க கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? வடை போட்டுடலாம். அம்மனுக்கு பிரசாதம் வைக்கிறதுக்கு மட்டும் ஒரு 3-4 வடை போட்டுக்கிறேங்க. ஸோ பொதுவாக சொல்லுவாங்க, சாமிக்கு பிரசாதம் வைக்கும்போது வந்து அதில் இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்காமல் வைக்கிறது நல்லது, அப்போ தான் ஏர்வயிறுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சிங்க. வடையை எடுத்துட்டு சுவாமிக்கிட்ட வச்சு நீர் மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம், சாம்பிராணி போட போகிறோம், அவ்வளோதான். சிம்பிளான எளிமையான வழிபாடு இன்றைக்கி நம்ம வீட்டில். பிரசாதத்துக்கு சுண்டல், வடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் நல்லா சுட 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 ஆவி பறக்க பறக்க அப்படியே இருக்குது. போட்டுடலாம். மகாலட்சுமி அன்னைக்கு விருப்பமான பால் பாயாசம் அதுவும் வந்து ஊற்றிக்கலாங்க. சேமியா பால் பாயாசம் தான் வந்து பிடிக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருந்தேன், அதனால் அதுவே பண்ணியாச்சு. இப்போ நம்ம தீபம் ஏற்றிட்டு இதெல்லாம் வச்சிடலாம். ஓம் தீபலக்ஷ்மி நமக, ஓம் தீபலக்ஷ்மி நமக. மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், ஊதுவத்தி எறிவதிலே உள்ளத்தி ஒரு வாசம். தாயே, இயற்கை அன்னை தாயே, பிரபஞ்ச தேவதைகளே, மும்மூர்த்திகளே, முனிவர்களே, தேவர்களே, சித்தர்களே, உங்களின் ஆசைகளின் அன்புகளையும் பாரி வழங்குங்கள். வந்தாரை வாழ வைக்கும் வல்லகோட்டை முருகனுக்கு அரோகரா, அரோகரா, அரோகரா. யாரப்பா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. நரசிம்மரையா, அபிராமி அன்னை தாயே, குலதெய்வமே, என் குலத்தை காக்கும் என் குலதெய்வமே போற்றி. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமோ நமக. மகாலட்சுமி அன்னை தாயே, யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபிணி சம்ஸ்திதா, நமஸ்தஸ்தே 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 நமோ நமக. அரங்கநாதா. பூஜை பண்ணும்போதே வெளியில் வந்து கௌமாரி, அதான் பள்ளி சத்தம் வந்து அருமையாக கொடுக்குறாங்க. ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது. இப்போ அம்மனை உள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். தாயே, மகாலட்சுமி அன்னை தாயே, திருவிக்கிரமா. மகாலட்சுமி அன்னை தாயே, சாமி கும்பிட்டு வந்து இப்போ வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டிஃபனுக்கு வந்து வடையும் போட்டேன். சாமி பாட்டு போயிட்டுருக்கு, உங்களுக்கு சரியாக கேட்குதான்னு தெரியல, இருங்க ஆஃப் பண்ணிட்டு வரேன். எல்லாமே முடிச்சிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை பிரியாணி பண்ணியிருக்கேங்க. குடிக்க சுட தண்ணி, வடை. இந்த பக்கம் வாங்க, அப்படியே வந்தீங்கன்னா தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. கம்பு இட்லி, இது வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ரெசிபியோடவே போட்டிருக்கேன். சூப்பராக இருக்கும். அப்படி இட்லி ஊற்றும் போது அந்த கம்பு மனம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. கொண்டைக்கடலையை வச்சு தான் சாமிக்கு அவுச்சம் பார்த்தீங்களா படைக்கிறதுக்கு, அதை வச்சு தான் வந்து கொண்டைக்கடலை பிரியாணி பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ வடை போட்டுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. அப்படியே நம்ம ஈவினிங் கண்டினியூ பண்ணிக்கலாம்.
நல்லா சூப்பராக வந்து கொண்டக்கடலை பிரியாணி ரெடிங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு. ஹாய்ங்க, வரலட்சுமி பிரியாணியும் போலாமா? வாங்க. என்ட்ரன்ஸ் பிள்ளையார் என்ட்ரன்ஸா? வரங்களை வாரி வழங்கும் வர மகாலட்சுமி நோம்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்காங்க மஞ்சளான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஸ்ட்ரீட் தள்ளி அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு தாங்க வந்து போயிருந்தேன். லாஸ்ட் இயருமே அவங்க வீட்டில் தான் போயிட்டு பூஜைலாம் கலந்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக போச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வீட்டில் பண்ணுவோம். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக பண்ண முடியலை. இந்த வருடமும் பார்த்திங்கன்னா பண்ணக்கூடாதுங்கிறதுனால இதில் போயிட்டு கலந்துக்கிட்டதே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம பண்ணும்போது சந்தோஷமாக இருக்கும், இல்லை நம்ம போய் கலந்துக்கிட்டாலும் சந்தோஷமாக இருக்கும். மகாலட்சுமி அன்னை தாயோட ஆசி நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு எல்லாமே வந்து கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுக்காக வந்து இவ்வளோ கிராண்டாக பண்ணாதான் நம்ம வந்து வழிபடணும்னு இல்லை. எளிமையாக வந்து ஒரு மகாலட்சுமி அன்னை படத்தை வச்சு நீங்கள் ஒரு நெய்வேத்தியமாக ஒரு கற்கண்டோ இல்லை பால் பாயசமோ வச்சு வழிபட்டாலும் அதே ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். எப்படியோ ஒன்று நம்ம வழிபடுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய சிறப்பு. பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிரசாதம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து சாப்பிட கொடுத்து அதுக்கப்புறம் தாம்பலம் கொடுத்து அனுப்புவாங்க. நம்மளால் என்ன முடியுதோ அதை வந்து நம்ம கொடுக்கலாங்க. வெத்தலை பாக்கு பழம் வச்சும் கொடுக்கலாம். இல்லைன்னா இப்போலாம் ப்ளவுஸ் பீட் கூட மருதாணி குங்குமம் எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம் நம்மளால் முடியும் போது. ஆனால் இதை பண்ணும்போது சிம்பிளாக பண்ணால் கூட அதுக்கு அடுத்தடுத்து பண்ணும்போது மகாலட்சுமி அம்மன் நம்ம எல்லாமே வச்சு கொடுக்குற ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்துடுவாங்க. கண்டிப்பாக இது நிதர்சனமான உண்மை தாங்க. இவங்களும் பூஜைக்கு அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது ஒவ்வொன்றுமே. எல்லாருமே பார்த்திங்கன்னா அம்மனுக்கு தீப ஆராதனைலாம் காமிச்சு முடித்தோம். ரொம்ப மனசு திருப்தியாக அழகாக இருந்து வந்திருக்க ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து அழகாக வந்து அம்மனை கும்பிட்டோம். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பாட்டுலாம் பாட சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் தான் பாடிட்டுருக்கேன். எதனா குறைகள் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கப்பா. யா தேவி சர்வபூதேஷு या देवी सर्वभूतेषु पुष्टिरूपेणे पुष्टिरूपेणे संस्थिता संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः नमो नमः बुद्धिरूपेणे संस्थिता संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः मंगलத்தின் அடையாளம் மங்களத்தின் அடையாளம் மாவிலையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம் ஊதுவத்தி எறிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம். அம்மா நீ அவதரித்தால் அகிலம் எல்லாம் இன்பமயம். அம்மா நீ அவதரித்தால் அகிலம் எல்லாம் இன்பமயம். அன்றாடம் சொல்லிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம். அன்றாடம் சொல்லிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம். சங்கு சக்கரதாரி நமஸ்காரம். சகல வினை தீர்ப்பாய் நமஸ்காரம். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பாட்டெல்லாம் பாடி அம்மனை வழிபட்டு முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு நாங்களும் ஆசீர்வாதம் அவங்கக்கிட்ட வாங்கிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒவ்வொருத்தராக. ரொம்ப அழகாக போச்சுங்க. இதை பார்த்துட்ருக்க உங்களுக்கும் மகாலட்சுமி அன்னையோட ஆசீர்வாதம் கிடைக்கணும். உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ நியாயமான தேவைகள் எல்லாமே வந்து அம்மன் நிறைவேற்றி கொடுப்பாங்க. நீங்களும் வந்து எங்களை வாழ்த்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேங்க. தேங்க்யூ.